Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ் கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங் ஃபார் ப்ரமோஷன் ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட் ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ் கான்டாக்ட் மை நம்பர் கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் ஓனர்கிட்டே பேசி கம்மியாக ஈஸியாக லேண்ட் பை பண்ணிக்கலாங்க, வாங்கிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம யூடியூப் சேனல் லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இன்று விற்பனைக்கு உள்ள இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நிறைய பேர் புஞ்சை நிலம் எனக்கு சேல்ஸுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, சிங்கிள் ஓனராக, பவுண்ட்ரி ஒரே பவுண்ட்ரியாக இருக்கா, கிணறு சர்வீஸ் இருக்கா, எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த வாழை மரம் பக்கத்தில் இருந்தால் நம்மளோட பவுண்ட்ரி ஸ்டார்ட் ஆகும். வரப்பு தெரியுது பாருங்கள். இந்த நெல் பயிர் ஃபுல்லாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பவுண்ட்ரி நம்மளோட பவுண்ட்ரி தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஏக்கரில் ஃபுல்லாக நெல் போட்டிருக்காங்க உங்களுக்கு. இந்த நெல் பார்த்தீங்கன்னா இப்போ கதிர் எல்லாமே இன்னும் ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடை பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஒரு நல்ல சூப்பரான ரெட் சாயிலான மண் புஞ்ச லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த லேண்டை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 65 சென்ட் இருக்குங்க. சிங்கிள் ஓனரு, சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு. கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. நல்ல சூப்பரான ரெட் சாயிலான மண்ணுங்க. மேபி இப்போ நெல் போட்டதுனால உங்களுக்கு சாயில் கலர் மண் தன்மை தெரியாமல் இருக்கலாம். நான் இந்த வீடியோ கழித்து இன்னொரு வீடியோ காமிச்சிருப்பேன் பாருங்கள். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா மண் பவுட்ரு மாதிரி நல்லா ரெட் சாயிலான மண்ணுங்க. ஸோ எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா செங்கல்பட்டு, மதுராந்தகம், மேல்மருவத்தூர் நியர்பையில் தாங்க இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 1 ஹவரில் இந்த சைட்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. மதுராந்தகத்துலேருந்து ஒரு 1/2 ஹவர்லேயும், நம்ம மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் இந்த சைட்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட் டிஸ்ட்ரிக், மதுராந்தகம் தாலுக்கா, மேல்மருவத்தூர் நியர்பையில் தாங்க இருக்குது. மேல்மருவத்தூர்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் காரில் வந்தாலும் சரி, பைக்கில் வந்தாலும் ஒரு 15 நிமிஷம், மேக்ஸிமம் 10லேருந்து 15 நிமிஷத்தில் சைட்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. மண் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான மண்ணுங்க. இப்போ ரீசெண்டாக அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நெல் பயிர் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், வெண்டைக்காய் அது மாதிரி பயிரும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு, இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு, இல்லை கோழி பண்ணை மாதிரி வைக்க போகிறேன், மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, அது மாதிரி இடம் தேடிட்டுருக்கேன், ஒரு நல்ல சூப்பரான இடமா எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. டேரெக்டாக லேண்ட் பாருங்கள். ஓகேனா நம்ம டேரெக்ட் ஓனர்கிட்டே சிட்டி உட்காந்து பேசிக்கலாங்க. எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ வாங்கி விற்கிறவங்களோ அது மாதிரி யாருமே இல்லைங்க. டேரெக்ட் ஓனர்கிட்ட தான் அந்த லேண்ட் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு லேண்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா ஓனர்கிட்டே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாம். பையர் நீங்களும், செல்லர் அவரும் டேரெக்டாக சிட்டிங் உட்கார வைக்கிறாங்க, நீங்களே கூட பேசிக்கலாம். சூப்பரான மண்ணுங்க. கண்டிப்பாக வாங்க, யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா கம்மியான பட்ஜெட்லாம் இப்போ லேண்டு வரத்துலாம் ரொம்ப ரேருங்க உங்களுக்கு. அதுவும் மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 10-15 நிமிஷத்து ட்ராவலில் பார்த்தீங்கன்னா உங்கள் லேண்டு கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேரு. திருப்பி சொல்கிறேன், இந்த லேண்டு கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு நெல், வேர்க்கடல, கரும்பு எல்லாமே பயிர் பண்ணியிருக்காங்க. தர்பூசணி ஃபுல்லாக எல்லாமே பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தான் இருக்குது. எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லைங்க. லேண்டு உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக ஒரே பவுண்ட்ரியாக தான் இருக்குது. இந்த லேண்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தார் ரோட்லேருந்து ஒரு 200 மீட்ரு பார்த்தீங்கன்னா மட் ரோடு வருங்க. ஒரு 200-250 மீட்ரு பார்த்தீங்கன்னா மட் ரோடு வரும். வில்லேஜுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தாங்க வரும். 1/2 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு வில்லேஜ் இருக்குங்க.
ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க வரும். 1.5 கிலோமீட்டர்லேயே ஸ்டேட் பைபாஸ் இருக்குது உங்களுக்கு. NH பைபாஸ், NH GST 100 அடி பைபாஸ்க்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் தாங்க வரும். 16 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து GST பைபாஸ் இருக்குங்க. ஸோ வந்து ஒரே பவுண்ட்ரி தான். லேண்டு பார்க்குறது நல்லா சூப்பராக பச்சை பசேல்னு இருக்குங்க. கண்டிப்பாக வந்து நான் பார்த்ததுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சூப்பரான ரெட் சாயிலான மண்ணுன்னு சொல்லுவேன் நான். இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 சைடு வழியும் இருக்குது. ஸோ 2 சைடு வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் சைடும் ஒரு வழி இருக்குது, ஃப்ரண்ட் சைடும் வழி இருக்குங்க. ஸோ இந்த லேண்டில் இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேண்டில் வந்து கிணறு சர்வீஸு போர் எதுவும் இல்லைங்க. லேண்டு நீங்கள் வாங்கிட்ட அப்புறம் நம்ம தான் வந்து கிணறு சர்வீஸ் போர் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1-2 இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2-3 இடத்துல வந்து கல் இருக்குங்க. பாறைக்கல் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த ரவுண்டு குண்டு சின்ன பாறைக்கல் மாதிரி ஒரு 3-4 இடத்துல உங்களுக்கு வந்து பாறைக்கல் இருக்குங்க. பஸ் போர் ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் தாங்க வரும். 300-400 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை பஸ் போர் ரூட்டுங்க. அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் போர் ரூட்டு. ஒரு 400 மீட்டரில் 1/2 கிலோமீட்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பஸ் போர் ரூட்டுங்க. ஸோ வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது, ஸ்டேட் பைபாஸ்லாம் பக்கத்துலேயே இருக்குது. இந்த லேண்டில் இருக்கக்கூடிய 2 மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பாறை சொல்லிட்டேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு வந்து டைரெக்டாக வந்து வழி இல்லைங்க. இன்னொருத்தர் கைனியை தாண்டி தான் போகணும். ஸோ 2 பேர் கைனியை பார்த்தீங்கன்னா நீங்கள் தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு இந்த லேண்டுக்கு வந்து உங்களுக்கு ரூட் இல்லை, டைரெக்டாக வழி இல்லை போகிறதுக்கு, வரப்பு வழியில் தான் போகிற மாதிரி இருக்கும். மேபி நீங்கள் லேண்டு பை பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நானே கூட உங்களுக்கு கண்டிப்பாக ரூட் வந்து வாங்கி தரேங்க. கண்டிப்பாக வாங்க பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சியோ இல்லை ஒரு 1 இயர் கழிச்சியோ 1 வருஷம் கழிச்சியோ நானே கூட வழி உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு தனி வழியாகவே நான் உங்களுக்கு வாங்கி தரேங்க. பட் ஆனால் இப்போதைக்கு வந்து வழி இல்லை, டைரெக்டாக போக முடியாது. வழி இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சென்ட்டு வந்து 8,000 ரூபா, ஒரு ஏக்கர் வந்து 8 லட்ச ரூபா ஃபைனலாக சொல்கிறாங்க. மேக்ஸிமம் பேசினா ஃபைனலாக ஒரு 7.25 லட்சம் அது மாதிரி வருவாங்க. நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்துட்டு ஓகே சீக்கிரமாக முடிச்சிக்கிறீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 7.25 லட்சம், ஒரு சென்ட்டு வந்து 7,500, ஒரு ஏக்கர் வந்து 7.25 லட்ச ரூபா ஃபைனலாக பண்ணலாங்க. இல்லை இன்னும் கம்மி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டைரெக்டாக வாங்க பாருங்கள். ஓகேனா டைரெக்ட் ஓனர்கிட்டே சிட்டி உட்காந்து பேசிக்கலாங்க. வழி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மைனஸ் பாயிண்ட்டு. ஒரு 4-5 இடத்துல பாறை இருக்கும். இது 2 மட்டும்தான். கண்டிப்பாக நீங்கள் வாங்க பாருங்கள். வழி கூட கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஏற்பாடு பண்ணி வாங்கி தரேங்க. இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட ஸ்கெட்சு டீட்டெயில் லொக்கேஷன் எதாவது வேணுனாலும் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய பேர் கால் பண்ணிங்க, யாரெல்லாம் கால் பண்ணிங்களோ கால் பேக் பண்ணி பேசிட்டேன். ஒருத்தர் 2 பேருக்கு பண்ணலாம், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக வாட்ஸ்அப் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு கால் பண்ணிடுறேன், ரீப்ளை பண்ணிடுறேங்க. சூப்பரான லேண்டு பண்ண வைக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஓகேனா கான்டாக்ட் பண்ணி நம்ம இதேமாதிரி